படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சீன் வரும். என்ன சீன் அப்படின்னா, 5 பைசா திருடினா தப்பாங்க? தப்பு இல்லதான். 5 பைசாவ 5 கோடி பேர்கிட்ட 5 கோடி தடவை திருடினா தப்பா அப்படின்னு கேட்பாப்ல. 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசாவை திருடினா பெரிய தப்புங்க. ஆமாங்க, தப்புதான், பெரிய தப்பு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்ப இந்த சீனை சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தெரியும். ஆனா அதோடைய விளைவுகள் அப்படிங்கிறது பூதாகரமா இருக்கும். நம்மள ஒரு பெரிய நெருக்கடியில கொண்டு போய் தள்ளிடும். அப்படியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கு இல்லையா, இவங்க செய்யக்கூடிய திறனற்ற அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நெருக்கடியை நம்மள மாதிரியான காமன் பப்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தமிழ்நாட்டுல மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் தான் டான்ஜெட்கோ. இது ஒரு அரசு நிறுவனம். மக்களுக்காக அரசே மின்சாரம் உற்பத்தி செய்வாங்க. ஆனா திமுக அரசு வந்த பிறகு இந்த நிறுவனம் சொந்தமா மின்சாரம் தயார் பண்றதை விட்டுட்டு வெளியில இருந்து தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் வாங்குறத அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட்டா நமக்கு எவ்வளவு செலவாகும், அதுவே தினமும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல அது நல்லா தான் இருக்கும். ஆனா போக போக அதனால நமக்கு அதிக செலவினங்களும் வரும், இன்னொரு பக்கம் கடனாளியாவும் ஆகும். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. என்ன விஷயம் அப்படின்னா, சமீபத்துல February to May இந்த பீரியட் அப்படிங்கிறது நம்ம அதிகமான அந்த கன்சப்ஷன் அதிகமா இருக்கும் மின்சாரத்தோடது. ஸோ இவங்க ஒரு கோரிக்கையானதை விடுத்துறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, 1553 மெகாவாட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு கோரிக்கையானதை கொடுக்கறாங்க. ஒரு யூனிட்டோட விலை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ரூபா 50 காசுல இருந்து 9 ரூபாய் 50 காசு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அதுக்கான கோரிக்கை தான் விடுத்திருக்காங்க. சொந்தமா ஒரு யூனிட் அப்படிங்கிறது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு 10 மணி நேரம் ஒரு பல்ப் எரியுது அப்படின்னா அந்த பவர் ஒரு யூனிட்டை கன்சியூம் பண்ணும். அது மாதிரி ஒரு யூனிட்டை 8 ரூபா 50 காசுல இருந்து 9 ரூபா 50 காசு வரைக்கும் கொடுத்து கொள்முதல் பண்றாங்க. இதுல என்னமா தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சாதாரண நியூஸா நம்ம கடந்து போறோம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதும் சேர்த்து சொல்றேன். சரி, இந்த ரேட்டோடைய கம்பேரிசனை நம்ம பார்க்கணும். என்னன்னா, சாதாரணமா ஒரு மின்சாரம் ஒரு யூனிட் அப்படிங்கிறது எவ்வளவு விற்கும், ஏன் இவங்க இவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம். அப்படிங்கிறது நம்பர் 1, ஒரு நார்மல் மார்க்கெட் வேல்யூ, ஒரு சந்தை மதிப்புல ஒரு யூனிட்டோட விலை அப்படிங்கிறது 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் அப்படின்னு விற்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மிட் டேர்ம் கான்ட்ராக்டா போகும் பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா 5.38 அப்படிங்கிறது தான், 5 rupees 38 பைசே ஒரு யூனிட் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டா போகும்பொழுது அதுல ஒரு சில டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். பட் ஆனா இப்ப இவங்க கொள்முதல் செய்யக்கூடிய இந்த 8.50, அதாவது 8 rupees 50 பைசே அண்ட் 9 rupees 50 பைசே அப்படிங்கிறது நார்மல் ரேட்டை விட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 மடங்கு அதிகமா இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 200% இருந்து 300% வரைக்கும் அதிகமா இருக்கு. கொள்முதல் விலையில இருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 80%, 70 to 80% வரைக்கும் ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா, நார்மலா நம்மலாம் ஒரு நார்மல் ஃபேமிலி, ஒரு வீட்டுல ஒரு யூனிட் கன்சியூம் பண்றதுக்கு 4 ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பா இவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த பீரியட் அப்படிங்கிறது February மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும். இந்த பீரியட்ல மட்டும் 4 ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல 9 ரூபாய் உங்க கிட்ட வாங்குவாங்க. அந்த சமயத்துல அது அப்படியே அதிகரிச்சிடும். நார்மல் ஃபேமிலி ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் அப்படிங்கறத நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க கரண்ட் பில்ல. அது அப்படியே டபுள் ஆகும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது. சோ இத பார்க்கும் பொழுது இந்த 4 மாசத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3500ல இருந்து 4000 கோடி வரைக்கும் செலவினம் இழுத்து வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு. சோ இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்னதான் நமக்கு மானியங்கள் அதெல்லாம் கொடுத்து பேட்சப் பண்ணாலும் அந்த துறையோடைய கடன் அப்படிங்கிறது ஏறும் அப்படிங்கறதா உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2020ல மின்சார கொள்முதல் செலவு அப்படிங்கிறது 47,145 கோடியா இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா 2025ல 75,960 கோடியா மாறுது. கிட்டத்தட்ட 28,815 கோடி அதிகரிச்சிருக்கு. இது முழுக்க அரசோடைய நிர்வாக திறமை இல்லாம, அதோட ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிற ரேட்டுக்கு கொள்முதல் பண்றதுனால ஏற்படுற விளைவு. இது கடைசியில யார் தலையில விழும் அப்படின்னா,
பொதுமக்களாகிய நம்ம தலையில தான் வந்து விழும். சரி, இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன மாதிரியான லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாகும்? அதுவும் குறிப்பா திமுக என்ன மாதிரியான ஒரு நிர்வாகத்தை இந்த மின்சாரத்துறையில கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். முதலாவது வந்து இந்த தனியாருக்கு இவங்க கொடுக்கிற இந்த டெண்டர் இருக்கு இல்லையா, இந்த டான்ஜெட்கோ அப்படிங்கறதே மின்சாரத்தை உருவாக்குறதுக்கான விஷயம் தான். பட் ஆனா தனியார்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதுல கமிஷன் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இது செய்யப்படுது. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா டான்ஜெட்கோ தயார் பண்ணக்கூடிய உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் 16% தான். சொந்தமா நீங்களே வச்சிருக்கும் பொழுது வெறும் 16% மட்டும் நீங்க உருவாக்கிட்டு மத்த 80% வேலையும் வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கிட்ட இருந்தும் கொஞ்சம் வாங்குறாங்க. 2023 இருந்து 24 வரைக்கும் நம்மளோட ஒட்டுமொத்த தேவை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,14,420 மில்லியன் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவையா இருக்கு. பட் ஆனா நம்மளோட டான்ஜெட்கோ எவ்வளவு உற்பத்தி செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 26,000 மில்லியன் யூனிட் மட்டும்தான் நம்ம வந்து உற்பத்தி செய்யறோம். மிச்சம் எல்லாமே வந்து நம்ம வந்து தனியாரிடம் இருந்து கிட்டத்தட்ட 77% வெளியில இருந்து தான் நம்ம வந்து கொள்முதல் பண்றோம். இது எப்படின்னா, நம்ம நிலம் வச்சிருப்போம், அரிசி நம்மளே பயிர் பண்ணுவோம். ஆனா நம்ம பயிர் பண்ணாம வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம உற்பத்தி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம். நம்ம கிட்டயே சொந்தமா டான்ஜெட்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. ஆனாலும் நம்மளால வந்து அதுல ப்ராப்பரா பண்ண முடியாம நம்ம வெளியில இருந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். இதனால யாருக்கு நஷ்டம் அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கு நம்ம இந்த அரசோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போது, இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. ஆனா சொந்தமா இந்த டான்ஜெட்கோவை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த விதமான வேலையும் செய்யவே கிடையாது. அதை நவீனமயமாக்குதலோ இந்த அவுட் சோர்சிங்லயே இவங்க குறியா இருக்காங்களே தவிர 1 மெகாவாட் கூட உருவாக்குறதுக்கான புதிய நிலையங்களை கொண்டு வரவே இல்லை. ஏற்கனவே கரண்ட்ல இருந்த ப்ராஜெக்ட்ஸுமே வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம். உங்களுக்கே சொந்தமா ஒரு நிறுவனம் இருக்கும் பொழுது அதுல ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதை விட்டுட்டு ஏன் இவங்க தனியார் கிட்ட போறாங்க அப்படின்னா அதுல கமிஷன் கான்ட்ராக்ட் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 2022 இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 தடவை வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணது மூலமா இவங்களுக்கு கிடைச்ச வருவாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35,000 இருந்து 45,000 கோடி வரைக்கும் வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் மின்சாரத்துறை லாஸ்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சரியான திட்டமிடல் இல்ல. இவங்க கமிஷன் கான்ட்ராக்ட்ல தான் குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும். இவங்களுக்கே சொந்தமான உற்பத்தி நிலையங்களை உருவாக்காம அந்த ப்ரொடக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அவுட் சோர்சிங் தனியார் மயமாக்குதல் தனியார் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது மூலமா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலமா இவங்களுக்கு அந்த லாஸ்ன்றது ஏற்படுது. அதோட கடன் தொகை அதிகமாறதுனால அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. சரியான திட்டமிடல் இல்ல. அதுவும் இந்த மாதிரியான சம்மர் டைம்ல மின்சார பற்றாக்குறை ஏற்படும் தெரிஞ்சு இவங்களுக்கு தேவையான மாமா மச்சானுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து அது மூலமா கமிஷன் அடிக்கிற வேலையை தான் மின்சாரத்துறை செய்யுது. இது மூலமா இந்த துறை வந்து லாஸ்லயே தான் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு துறையில வெறும் வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு எந்த விதமான நவீனமயமாக்குதலோ இல்ல வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த வேலையோ இந்த அரசு செய்யல. ஏன்னா இந்த அரசோட எண்ணம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கமிஷன் கான்ட்ராக்ட் பாக்குறது மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மூலமா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களாகிய நமக்கு தான் நஷ்டம். ஒவ்வொரு அரசு துறையும் இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாம் கொஞ்சம் தான் பொறுத்து இருக்கணும். பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. மே மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டோட கரண்ட் பில்லை நீங்க செக் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு. என்னதான் நமக்கு மானியம் எல்லாம் கொடுத்து நம்மளை ஏமாத்தினாலும் ஒரு லாங் டேர்மா பார்க்கும் பொழுது இவங்க இதை ஏத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், நம்மளோட வீட்டு வாடகையில தொட்டு எலக்ட்ரிசிட்டி பில் வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். அதுலயும் சம்மர்ல அதிகமா நிறைய வீட்டுல வந்து ஏர் கண்டிஷன் இன்னைக்கு சாதாரண குடும்பத்துல கூட யூஸ் பண்றோம். அப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்படி நீங்க வந்து கொள்ளையடிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையானவங்களுக்கு நீங்க கமிஷன் வாங்கணும்ன்றதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான பிளானிங்னு இருந்துச்சுன்னா சொந்தமாவே உற்பத்தி செய்வாங்க இல்லையா. வட்டிக்கு மேல வட்டி கட்டி கடன் கட்டிட்டு இந்த துறையை வந்து இவங்க கடன்ல தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் கண்குளிர தெரியுது. சோ இந்த 8 ரூபா 50 காசுல இருந்து 9 ரூபா 50 காசு வரைக்கும் வந்து வாங்கறதுக்கான அப்ரூவலுக்காக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கு வந்து விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படியும் அவங்க அப்ரூவ் பண்ணி தான் தீருவாங்க. அதனால எப்படி டிரான்ஸ்போர்ட் துறையில வந்து சீரழிச்சாங்களோ அந்த மாதிரி தான் மின்சாரத்துறையை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இது நம்மள மாதிரியான வெகுஜன மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கும். எலெக்ஷன்ல இவங்க பெரிய வாக்குறுதி கொடுத்து வந்தாலும் மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியில பேசியிருக்கோம்.
மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.